and international education can change lives. Let's chat about how it can change yours. இப்போ தமிழ்ல வந்து டெர்மினேட்டர் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா யார் வந்து அர்னால்டா நடிக்க முடியுங்கிறத நான் ஒரு அர்னால்ட் கிட்டே கேட்குறேன். ஏற்கனவே இந்த காஸ்டியூம் ரெஃபரன்ஸ்ல காஸ்டியூம்லாம் போட்டு வந்திருக்கிறேன். டெர்மினேட்டர் டார்க் ஃபேட்டோடைய தமிழ் ட்ரெய்லர் ஆடியோ லான்ச் வருகை தந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து வணக்கங்கள். அஃப்கோர்ஸ் யாருக்குமே இங்கே வந்து டெர்மினேட்டர் அப்படின்ற ஒரு படத்தை பற்றியோ இல்லை ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் பற்றி தெரியாமல் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. பிகாஸ் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே ஒரு படம் ஒரு ஃப்ரான்ச்சைஸியாக இவ்வளவு தூரம் பிரபலமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த படத்தோட மவுஸ், அதோட ப்ரெஷர், அதோட பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ், அது எப்படிப்பட்ட ஒரு எப்பிக் ஃபிலிமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அதிலிருந்தே கணக்கு போட்டு பார்க்க முடியும். இங்கே இருக்கிறவங்களில் எத்தனை பேர் வந்து முதல் டெர்மினேட்டர் படம் வரும்பொழுது 1984 அது ரிலீஸ் ஆச்சு, ரிலீஸ் ஆகும்பொழுது எத்தனை பேர் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்றது கூட தெரில. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரான்ச்சைசி ஃபிலிமை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறதே பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம். ஸோ த பிக் டேடி ஆஃப் ஆக்ஷன் இஸ் பேக், ஆர்னால்ட் அவர்கள். அவரும் வந்து ஃபிட்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் சினிமாக்குள்ளே போகி அவர் பண்ணாத ரெக்கார்ட்ஸோ அவர் பண்ணாத அச்சீவ்மெண்ட்ஸோ கிடையாது. அண்ட் ஏற்கனவே வந்து இந்த படத்தோடைய ட்ரெய்லர் இங்கிலீஷில் பார்த்தவங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட கல்ட் கேரக்டர்ஸ், ஹை ஆக்டேன்ஸ், ஃபைட் ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே வந்து வேறு லெவலில் வந்து இந்த படத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அதுதான் வந்து தமிழ்லையும் இன்றைக்கி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கழிச்சு பார்க்க போகிறோம். இன்னொரு கூடுதலான ஹைலைட் விஷயம், ஜேம்ஸ் கேமரான் ஆஸ்கர் அவார்ட் வின்னர். இவரும் வந்து ஜட்ஜ்மெண்ட் டேக்கு அப்புறம் மறுபடியும் இணைஞ்சிருக்காரு. ஸோ ஆர்னால்ட் ஒரு பக்கம் இருக்கார், இன்னொரு பக்கம் ஆஸ்கர் அவார்ட் வின்னர் ஜேம்ஸ் கேமரான் இருக்காரு. அப்படிங்கும்பொழுது தேர் இஸ் டெஃபினெட்லி அ லாட் ஆஃப் வாவ் ஃபேக்டர் இன் திஸ் ஃபிலிம். ஒரு 6 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிற முதல் ஹாலிவுட் ஃபிலிம்னா அது இந்த படம் தான். சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் எல்லாமே, அதாவது தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, அதுக்கப்புறம் ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜஸ்லையுமே இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறது. த ஃபர்ஸ்ட் ஹாலிவுட் ஃபிலிம் November 1st இஸ் த ரிலீஸ் அண்ட் வி கான்ட் வெயிட் ஃபார் இட். ஸோ இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம ஊரில் யார் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இவர் ஒருத்தர் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஏற்கனவே வந்து படத்துடைய தெலுங்கு ட்ரெய்லர் ஆடியோ லான்ச்சை முடிச்சிட்டாங்க. ட்ரெய்லர் லான்ச்சில் வந்து விஜய் தேவரகொண்டா வந்திருந்தார், அதுக்கப்புறம் டொவினோ தாமஸ் கேரளாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தார். தமிழில் என்டாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தர் வந்திருக்காரு, உட்காந்துருக்காரு. ஃபிட்னஸையும் இவரையும் நம்ம பிரிக்கவே முடியாது. இவருனா ஃபிட்னஸ்னா இவர். அண்ட் இங்கே இருக்கிற ஒரு ஆர்னால்ட் இவர் அப்படின்னு கூட நம்ம தைரியமாக சொல்லலாம். லெட்ஸ் வெல்கம் our very own ஆர்னால்ட் ஆஃப் தமிழ்நாடு, ஆர்யா ஆன் ஸ்டேஜ் வித் a big round of applause, ladies and gentlemen. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சென்னையோட லேடி ஆர்னால்ட் வந்து என்னை வரைச்சிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து அப்படி தான் கூப்பிட்டு இருப்பேன். ஸோ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அர்னால்ட் அவரோட படத்தை வந்து ட்ரெய்லர் லான்ச் பண்ணுற அளவுக்கு என்ன கூப்பிட்டோன்னே அர்னால்டுக்கு எனக்கு பெரிய சம்மந்தம் இருக்குது போல இருக்குது அப்படின்னு இவ்வளோ நாள் ஜிம் போனது இப்போ தான் யூஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பட் வெரி குட். கண்டிப்பாக அர்னால்டு வந்து எல்லாரோட பெரிய இன்ஸ்பிரேஷன். வந்து ஜிம் ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை ஜிம்மில் வந்து தெரியாத யார் வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாடி பில்டர் யாருமே தெரிலன்னு கூட அர்னால்டு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பாப்புலரான ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி அவர் வந்து ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இஸ் பிகம் எ பிக் ஃபிலிம் ஸ்டார். இப்போ வந்து டெர்மினேட்டர் 1, அதுக்கப்புறம் டெர்மினேட்டர் ஜட்ஜ்மெண்ட் டே, அப்புறம் வந்து ரைஸ் ஆஃப் த மிஷின்ஸ், நிறைய சீக்வல்ஸ் வந்துடுச்சு. ஸோ ஐ திங்க் இஸ் த இந்த ஜட்ஜ்மெண்ட் டேவோட ப்ரீக்வல் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இட் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் டெர்மினேட்டர் சீரீஸ். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இப்போ தமிழில் வந்து டெர்மினேட்டர் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் யார் வந்து அர்னால்டா நடிக்க முடியுங்கிறத நான் ஒரு அர்னால்ட் கிட்டே கேட்குறேன். ஏற்கனவே இந்த காஸ்டியூம் ரெஃபரன்ஸில் காஸ்டியூம்லாம் போட்டு வந்திருக்கிறேன். கண்டிப்பாக நீ இருப்பேன்னு தெரியுது. இல்லை ஆர்னால்டா நடிக்கிறதுக்கு உங்களை தவிர வேற எல்லாம் யாராலையும் அப்படின்னு நம்பி தான் நான் வந்து ட்ரெய்லர் லான்ச்சே பண்ண வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதுதான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ வந்து why did you want to get associated with Terminator? இந்த படத்தை என்டாஸ் பண்ணணும்னு நீங்கள் பிஃபோர் மூவி ஸ்டாராக இருக்கிறதுக்கு முன்னாடி கூட அர்னால்டு வந்து ஆஸ் எ பாடி பில்டராக வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஜிம்முக்கு போனீங்கனாலே வந்து எல்லாருமே வந்து அர்னால்ட் ப்ரெஸ், அர்னால்ட் ஃப்ளைஸு. இப்போ கூட ஓகே அவர் வந்து 20 இயர்ஸ்லேயே வந்து மிஸ்டர் யூனிவர்ஸ்லாம் அடிச்சிட்டாரு. பட் ஸ்டில் என்ன இருந்தாலும் அவரோட ஃபிசிக், ஐ மீன் ஆஃப்டர் எவ்வளோ பெரிய மூவி ஸ்டார் ஆனதுக்கப்புறம் ஹீ ஸ்டில் ஸோ ஃபேமஸ். பிகாஸ் மூவி ஸ்டார் ஆனது மட்டும் கிடையாது, பிகாஸ் ஐ திங்க் தோஸ் டைம்ஸ் அவ்வளோ ஹைட்டாக ஒரு பாடி பில்டர் வந்து ரொம்ப ரேர்.
ஏன்னா ஃபிசிக்கலாக நம்ம வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும்போது பாடி பில்டிங் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பிகாஸ் ஹைட்டாக இருக்கிறது வந்து டிஸ்அட்வான்டேஜ். நிறைய மசில் நம்ம வந்து ஃபார்ம் ஆகணும், எவ்வளோ பண்ணாலும் சின்னதாக தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு டேலண்டடான ஒரு பாடி பில்டர். அண்ட் யூ செட் நீங்கள் வந்து ஆர்னால்டோட ஒரு பெரிய ஃபேன் when it comes to fitness அப்படின்னு சொல்லி. there are these few exceptions, ஆர்னால்ட், டுவேன் ஜான்சன், இவங்க எல்லாரும் வந்து ஆக்ட் பண்ணணும்னு ஆசையில் இருந்தாலும் முதல்ல ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் சாதிச்சுட்டு அது மூலமாக ஆக்டிங்குள்ளே வந்தாங்க. ஸோ அக்கார்டிங் டு யூ ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் ஃபிட்னஸ் ஃபார் அன் ஆக்டர்? ஃபிட்னஸ் வந்து இட்ஸ் டெஃபினெட்லி இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் கிடையாது, இட்ஸ் மஸ்ட் பீட். ஏன்னா நம்ம வந்து ஆஸ் அன் ஆக்டர் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா it's very demanding. Morning 8 o'clock to evening, sometimes till 12, and the conditions are very difficult. ஸோ ஒரு ஃபிட்னஸ் லெவல் ஒரு ஹெல்த்தியாக நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அண்ட் டெஃபினெட்லி சில கேரக்டர்ஸ் வந்து நம்ம அந்த ஒரு பாடி இருந்தால் தான் அந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா அந்த ஒரு ஃபிட்னஸ் லெவல் இருந்தால் தான் அந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் அடிஷ்னல் கான்ஃபிடென்ஸ், ஒரு மோட்டிவேஷன் எல்லாமே கிடைக்கும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் எ மஸ்ட், நாட் எ ரிக்வயர்மெண்ட் நான் சொல்ல மாட்டேன். இட்ஸ் டெஃபினெட்லி எ மஸ்ட் திங். சூப்பர். நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க ஆர்னால்ட் ப்ரெஸ் பற்றி. நான் கூட இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணும்போது அதை பண்ணேன். ஸோ ஆனால் நீங்கள் கோச் பண்ணால் அது நான் இன்னும் பெட்டராக பண்ணுவேன் டெக்னிக்கோட எனக்கு தோணுது. ஸோ வி brought in some dumbbells. நீங்கள் வந்து ஆர்னால்ட் ப்ரெஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுப்பீங்களா ப்ளீஸ்? கண்டிப்பாக. கேன் வி ஹேவ் த dumbbells ப்ளீஸ்? ஸ்டாண்டிங்கில் ஐ கேன் திங்க். என்ன டம்பிள்னா ஒரு டம்மி டம்பிள்லாம் இல்லையா? I think what I like is Arnold front press. So usually front press la வந்து Arnold front press. I'll just show that. மச். ஃபைனலி இப்போ ஆர்னால்ட் ப்ரெஸ் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கிறதுன்றதே சூப்பராக இருக்குது. பின்னால் வர சங்கதிகள் ஆர்யா பேரில் ஒரு எக்ஸசைஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த எக்ஸசைஸ்க்கு என்ன பேர் வைப்பீங்க? அது எப்படி பண்ணுவீங்க? புதுசாக தான் நான் இதாக கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒன்று கஸ்டமைஸ் பண்ணி சொல்லுங்களேன். எந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஒரு வடிவம், ஒரு எக்ஸசைஸ், அதுக்கு ஆர்யா அப்படின்னு ஒரு பேர் வச்சிடலாம் நம்ம. அப்படின்னா சைக்கிளிங் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுதான் உங்களுக்கு இப்போ ரொம்ப பேஷனேட்டாக இருக்கிற விஷயம் இல்லை? ஓகே, ஃபண்டாஸ்டிக். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கேட்ட இந்த ஃபன் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணதுக்கு. ஹலோ ஆர்யா. ஹாய். ஹாய். விச் தமிழ் ஆக்டர் கேன் கிவ் ஆர்னால்ட் ஈக்குவல் ஃபைட்? ஆர்னால்டுக்கு ஈக்குவலாக யாருமே கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா அந்த அவ்வளோக்கு பாடி பண்ணனாலே ஒரு 20 வருஷம் ஆகிடும்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் இட்ஸ் ஃபைட்ஸ் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக பண்ணுறாங்க, பீட் இன் தமிழ் பட் ஐ திங்க் த பாடி வாட் மேக்ஸ் எ டிஃப்ரென்ஸ். ஸோ ஐ திங்க் எல்லோரும் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக அந்த பாடி பில்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆர்னால்டை மீட் பண்ணால் என்ன கேட்பீங்க? கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும் டெஃபினெட்லி. ஏன்னா அவரோட பேஷன் ஃபார் பாடி பில்ட், ஏன்னா 7 times வந்து மிஸ்டர் ஒலிம்பியா ஜெயிச்சிருக்காரு. அது வந்து ஒரு வாட்டி வந்து 1975 அப்புறம் ஒரு 5 years கேப் அப்புறம் ஒன்று ஜெயிச்சிருக்காரு. ஸோ அந்த 5 yearsக்கு அப்புறம் யூ ஹேவ் டு கம் பேக் அண்ட் வின்ன்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா பாடி பில்டிங் வந்து நம்ம ஒரு ஃப்ளோவில் அப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது, அந்த ஒரு சீசனில் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது யுவர் பாடி வில் பி டியூன் டு இட். ஸோ அந்த மசில் கெயின், மசில் லாஸ், அதை வந்து ஒரு ஏன்னா நான் பண்ணுறதுனால எனக்கு தெரியும். ஒரு 2 months 3 months நம்ம வந்து அது விட்டினீங்கன்னு வச்சிங்களேன், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் பேக். உங்கள் காம்படிஷன் லெவல் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து வேறு மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அது 5 yearsக்கு அப்புறம் திரும்ப ஒரு ஒலிம்பியா ஜெயிக்கிறது வந்து இட்ஸ் வெரி ரேர் அண்ட் வெரி டஃப். ஸோ மேபி ஐ வுட் ஆஸ்க் ஹிம் அபவுட் இட். கண்டிப்பாக வந்து இட்ஸ் கம்மிங் ஒன்லி ஆஃப்டர் வீக் ஆஃப்டர் திவாலி. ஸோ ஒரு திவாலிக்கு நம்ம ஒரு படம் மட்டும் பார்க்கணும்னு தேவையில்லை. டெஃபினெட்லி பிகில் வருது, கைதி வருது, தென் டெஃபினெட்லி டெர்மினேட்டர். ஐம் ஷுர் ஆல் த டெர்மினேட்டர் ஃபேன்ஸ், அர்னால்ட் ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக போய் பார்ப்பாங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த லெவலுக்கு வந்து சிஜியோ ஸ்டன்ஸோ வந்து வேறு படத்தில் இருக்காது. பட்
அது வந்து இது கம்பேரிசனாக நான் சொல்லலை. இப்போ இந்த டெர்மினேட்டர் பார்க்கும்போது அது எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி மற்ற படங்கள் பார்க்கும்போது அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இஸ் டெஃபினெட்லி வெரி ஹை ஃபார் டெர்மினேட்டர் அண்ட் ஐ எம் ஷுர் இட் வில் பி ஃபுல்ஃபில்ட்.